எல்லாருக்குமே ஹாய். இப்போ வந்து இன்றும் என் காதல் நீயே. ஸோ ஸ்பெஷல் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு எப்படி பார்த்துருக்கோம்னா, நம்ம டேயாங் லவ்வ மட்டும் தான் பார்த்துருப்போம். டேயாங் சைடு மட்டும் தான் பார்த்துருப்போம். பட் ஜங்குக் சைடு நம்ம பார்க்க மாட்டோம். ஜங்குக் எப்படிலாம் வந்தான்னு பார்த்துருக்க மாட்டோம். இப்போ வந்து நம்ம ஜங்குக் சைட்லேருந்து தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, டேயாங் பாவம்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. இது ஒன்றே கதை மட்டும்தான். ஸோ கதையாக மட்டும் பாருங்கள். யாருமே ரொம்ப சீரியஸெல்லாம் எடுத்து ஃபீல் பண்ண வேணாம். சரிங்களா? சரி, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறத பார்க்குறப்போ உண்மையை சொல்கிறேன், எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ உண்மையாக எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நான் கூட வியூஸ் போகல, லைக் போகல, பேசாமல் நம்ம வந்து இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்ட்டு போகலான்னு தான் இருந்தேன். ஆனால் அவங்க கமெண்ட்டை பார்க்குறப்ப எனக்கு உண்மையாக சொல்கிறேன், 2 பேர் 3 பேர் தான் பண்ணீங்க. பட் எனக்கு அது ரொம்பவே வந்து ஒரு மாதிரி மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னி கொஞ்சம் நான் வந்து டைம் எடுத்து பண்ணுவேன். நான் போகிறது 1 GB தான். ஸோ நான் இப்போ ஒரு சன்னாயர் மாதிரி எனக்கு லீவ் டைம் கிடைக்கிறப்ப தான் நான் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ரொம்பலாம் எடுத்துக்க வேண்டாம். சன்னாயிரம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் 2 எபிசோட் போட்டுருவேன். நல்ல ஒரு சீரியல் நல்ல ஒரு எஃப்எஃபாக கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கதையாக கொடுக்குறேன். என்னோடய பெஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, வாங்க அப்படியே கதைக்குள்ள போவோம். ரொம்ப பேசிட்டு நினைக்கிறேன். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு இடத்துல நம்ம சொல்லியிருப்பேன், ஜங்குக் வந்து சின்ன வயசில் அடி வாங்கிட்டு இருப்பான். டே வந்து அந்த ஜங்குக்கை வந்து காப்பாற்றிருப்பான் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அவன் கையில் வந்து ஒரு கர்ச்சீப்பை கொடுத்துருப்பான் டே. அப்போ தான் ஜங்குக்கு ஃபஸ்ட் டைம் டேவை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா எந்த பசங்களுமே நம்ம ஜங்குக்கை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் சிப்பாயோட பையன் தானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி மட்டம் நடத்துவாங்க, கொஞ்சம் மேலாக இருக்கிறவங்க பூரா. ஸோ ஆனால் டே மட்டும்தான் ஜங்குக்கிட்ட கேரிங்காக வந்து அவனோட பிளட்டெல்லாம் தொடச்சி விட்டு அவன் கையில் வந்து அந்த கர்ச்சீப்பை கொடுத்துட்டு போவான். நீ பார்த்துரு, சேஃபாக இருன்ட்டு அவ்வளோ குட்டியாக இருப்பான், அவ்வளோ க்யூட்டாக சொல்லிட்டு போவான். அப்போ நம்ம ஜங்குக்கு வந்து 10 வயசு. ஸோ இதை பார்க்குறான் ஜங்குக்கு வந்து டே போகிறதவே தான் பார்த்துக்கிட்டே இருப்பான், கண்ணு சிமிட்டாமல். ஜங்குக்கு டேவை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அட்மியர் பண்ணி பார்ப்பான், ரொம்பவே லவ்வோடையே பார்க்க ஆரம்பிச்சிருப்பான். ஸோ அவங்க அப்பா, நம்ம ஜெகேவோட அப்பா தான் வந்திருப்பார், அதாவது தளபதி. ஸோ அவர் உண்மையான பேர் வந்து யாங். சரிங்களா? ஆனால் அப்பா வந்து டேயாங்கோட அப்பா ராஜாவாக இருக்கிறப்ப வந்து அவர் பேர் வச்சுட்டு வந்து ஹூன்னு வச்சுருப்பாங்க. ஸோ யாங் தான் நம்ம பழைய தளபதியோட பேர். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணியிருப்பாரு, நீ வந்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நீ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாறணும், அதனால் நீ ஏன் கூடயே வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்பா வந்து போருக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க நம்ம ஜங்குக்கை. ஸோ ஜங்குக் வந்து அங்கே போகிறனா இங்கே எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்களோ அதை விட அங்கே அவனை ரொம்பவே அடித்து ஒரு மாதிரி புல்லி பண்ணுறாங்க நம்ம ஜங்குக்கை. 10 வயசுலேருந்து 11 வயசு ஆகுது, ரொம்பவே அடித்து டார்ச்சர் பண்ணுறாங்க. 11 வயசு ஆகுது, அப்பயும் கஷ்டப்படுத்துகிறாங்க. 12 வயசு ஆகுது, அவங்கள ரொம்பவே எப்படி சொல்ல, தூங்க கூட விடாமல் அவன் மேலே தண்ணி எடுத்து ஊற்றுறது, அவன் காலை பிடிச்சி இழுக்கிறது, அவன் முதுகெல்லாம் செரைஞ்சிருக்கும். இது பூராமே டேவோட அப்பாவாக இருக்கிற அந்த தளபதி வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டார். நம்ம ஜங்குக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், என்னடா நம்ம அப்பான்றாங்க, இவர் எல்லாமே பார்க்குறாரு, ஆனால் யாருமே வந்து எதுவுமே சொல்ல மாட்டாரு அப்படின்ட்டு ரொம்பவே கஷ்டப்படுவார். 13 வயசில் தான் நம்ம ஜங்குக்கோட அப்பாவாக இருக்கிறவர், அதாவது வளர்த்த அப்பானே இனிமேல் வச்சுக்கிறோம். சரிங்களா? வளர்த்த அப்பா நம்ம ஹாங்கு அப்போ தான் என்ன பண்ணியிருப்பார், தளபதியாக ஆகியிருப்பார். ஸோ அவர் வந்து ஒரு போரில் ஜெயிச்சனால அவர் வந்து தளபதியாக ஆக்கியிருப்பார் நம்ம டேவோட அப்பா. ஸோ நீ தளபதி பையனாக இருந்தால் மட்டும் உன்னை விட்டுருவோமாடான்னு சொல்லிட்டு அப்பயும் நம்ம ஜங்குக்கை வந்து கஷ்டப்படுத்தி தான் இருப்பாங்க. ஆனால் ஜங்குக்கு எதுவுமே பண்ண மாட்டான், எப்போ பார்த்தாலும் அவங்கள்ட்ட அடி வாங்கிட்டே தான் இருப்பான். அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டராக இருப்பான், ரொம்பவே அமைதியான பையனாக தான் இருந்திருப்பான். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஜங்குக்கு வந்து எப்பயுமே அவங்க தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வம்பளுக்கு போய் அது பண்ணுடா இது பண்ணுடான்னு சொல்லி அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஜேகேவை. அந்த பசங்க பூரா ஒரு பாஸ் மாதிரி அதில் இருப்பான். ஓகேங்களா? அந்த பையனை கொஞ்சம் ஞாபகம். அந்த பையன் தான் சாப்பாடெல்லாம் லைனாக வாங்குறப்ப ஜங்குக் பின்னாடி தான் அந்த 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 பாஸ் மாதிரி இருக்கிறவன் பின்னாடி நின்றுருப்பான். ஜங்குக் மண்டையிலேயே அடிச்சுட்டே போவான். அந்த லைன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த லைன் முடிகிற வரைக்கும் ஜங்குக் வந்து மண்டையிலேயே அடிச்சுட்டே போவான். ஆனால் ஜங்குக் ஒரு மாதிரி வலிக்குது, ஆனால் எதுவுமே சொல்ல மாட்டான். முறைச்சி பார்த்தாலும் அவங்க அடிப்பாங்க, திரும்பி பார்த்தாலும் அவங்க அடிப்பாங்கன்ட்டு எதுவுமே பேசாமல் தலையை கவுத்துட்டு அந்த பவுலில் வந்து சாப்பாடு வாங்க போனால் அவன் என்ன பண்ணிடுவான், அது பின்னாடி அந்த பாஸ் அந்த சாப்பாடை வந்து எப்படி சொல்ல, அந்த பவுலை வந்து வாங்கிடுவான். அவன் கையை வந்து இப்படி கீழே வச்சுருந்துருப்பாள். ஸோ அந்த கையில் பூரா அந்த சுட இருக்கும் அந்த சாப்பாடு, அப்படியே கொட்டிடும். ஜங்கு கை பூரா வெந்துடும். ஆன்னு ரொம்பவே அழுக ஆரம்பிப்பான். அவன் சின்ன பையன் தானே, அவனுக்கு அப்போ தான் 15 வயசு இருக்கும். ஸோ ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிருப்பான். அப்போ அந்த பசங்க பூரா ஜேகே வந்து பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீ தளபதி பையனானால் மட்டும் நீ நாங்கள் விட்டுருவோம்மா, இப்போயும் நீ எங்களுக்கு அந்த சில்லியான அந்த சிப்பாய் பையன் தாண்டா அப்படி மாதிரி சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பயும் நம்ம ஜேகேவோட அப்பா வந்து மேலேருந்து பார்ப்பாரு. அதையுமே நம்ம ஜேகே பார்ப்பான். எதுக்காக நீ இப்படி கஷ்டப்படுறத நீங்கள்
பார்த்து ரசிக்கிறீங்கப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? ஏன்னா அப்போ வந்து ஜேகே வந்து நினச்சிட்டு இருக்கிறது ஹான் தான் அவங்க அப்பான்னு நினச்சிட்டு இருப்பாள். ஸோ அதனால தான் ஸோ அடி வாங்கிட்டு அவ்வளோ அடியிலையும் அவ்வளோ அப்படியே ரத்தமாக போகுது அவனுக்கு. இருந்தாலும் ஹான் வந்து எதுவுமே கேட்க மாட்டார். ஜேகேவும் அதே மாதிரி தான், திரும்ப கூட அடிக்க மாட்டான், முறைச்சி பார்க்க கூட மாட்டான், அந்தளவுக்கு பயந்துகிட்டே இருப்பான். அப்போ வந்து அவனோட இடுப்புக்கிட்ட ஒரு சுருக்கு பை மாதிரி இருக்கும் நம்ம ஜேகே இடுப்புக்கிட்ட. ஸோ அந்த சுருக்கு பை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பாஸ் வந்து எடுத்துருவான். ஜேகே வந்து அது கொடுத்துருங்க அதை கொடுத்துருங்கன்ட்டு. அப்போ தான் வந்து என்ன பண்ணுவான், எதிர்த்து வந்து பேசுவான். உனக்கு பேச தெரியுமான்ட்டு வயிற்றுலேயே ஒரு எத்து ஜேகே போய் இப்படி ஓரத்தில் போய் விழுந்துருவான். அதை செஞ்சு அதை கொடுத்துரு அப்படின்னு மாதிரி சொல்லுவான். அப்படி என்ன வச்சுருக்க இதில் பொக்கிஷமாக வச்சுருக்க அப்படி மாதிரி சொல்லிட்டு அந்த இதை திறந்து பார்த்தா நம்ம டேயாங் ஃபஸ்ட்டு கொடுத்துப்பான் பார்த்தீங்களா ஒரு கர்ச்சீப். அந்த கர்ச்சீப்பை தான் அவன் இன்ன வரைக்குமே பொக்கிஷமாக 10 வயசில் கொடுத்தது 15 வயசு வரைக்கும் பொக்கிஷமாக வச்சுருந்துருப்பான். ஆனால் இப்போ அந்த 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 ஹான் பையன் என்ன பண்ணுவான், இந்த கர்ச்சீப் என்னடா இதை போய் வச்சுருக்கேன், இதை வந்து நீ பொக்கிஷம் மாதிரி டெய்லி துவைச்சி வேற வச்சுக்கிற, நானும் பார்த்துருக்கேன், அதனால தான் நான் இதை இன்றைக்கி தூக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை வந்து அவன் ஃபேஸெல்லாம் ரப் பண்ணுவான். நம்ம ஜிகிக்கு அப்படியே வெறியாகுது, தயவு செஞ்சு அதை கொடுத்துரு அப்படி மாதிரி வாய்ஸ் வந்து அப்போ தான் ரைஸ் பண்ணுவான். இதை வந்து பார்க்குறாரு அவங்க நம்ம ஜேகேயோட அப்பா வந்து பார்க்குறாரு, என்ன புதுசாக என்னமோ பண்ணுறானே அப்படி மாதிரி பார்ப்பாரு. ஆனால் ஜேகே வந்து ஒரு மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு அவனுக்கு இன்னும் கடுப்பாகுது. அந்த கர்ச்சீப் ரொம்ப முக்கியமாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கர்ச்சீப்பை வந்து கீழே போட்டு ஒரு மாதிரி மிதிக்க போவான். மிதிக்க போகிறப்ப ஜங்குக்கு என்ன பண்ணுவான், டக்குன்னு அந்த வெந்திருக்கும் ஆல்ரெடி அவன் அந்த கையை வந்து அப்படியே அந்த கர்ச்சீப் மேலே வச்சுக்கிடுவான், அந்த கர்ச்சீப்பை மிதிக்கக்கூடாதுன்ட்டு. இவன் என்ன பண்ணுவான், அந்த கையோட சேர்த்து அந்த கர்ச்சீப்பை மிதிப்பான். கையிலேருந்து பிளட்டு வந்து போய்கிட்டு இருக்கும். ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி கத்துறா, விடு அப்படின்ற மாதிரி. அவன் என்ன பண்ணுவான், ஒரே எத்து நம்ம ஜிகி திருமணிக்க விழுந்துருவான். அந்த கர்ச்சீப்பை தூக்கிங்கடா அதை நெருப்பில் போடுறா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவ்வளோதான் ஜங்குக்கு வந்துச்சே வெறி, ஒட்டி இருக்கிற எல்லாத்தையும் சாத்துன்னு சாத்த ஆரம்பிச்சிருவான். ஏன் ஜேகே அப்பாவே மிரண்டு போய் பார்ப்பாரு, ராஜா பையனும் சும்மாவா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா அந்தளவுக்கு ஜங்குக்கு வந்து அவ்வளோ அப்படி ஒரு மாதம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். எல்லாருமே ஒரு செகண்டு ஷாக் ஆகி அந்த இடமே ஜங்குக்கை மட்டும் தான் பார்ப்போம் அந்தளவுக்கு. அப்போ வந்து அவன் என்ன பண்ணுவான், அது நெருப்புக்குள்ளே போட்டு அவனை கொன்று வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் இவன் அந்த பாஸ் பையன் என்ன பண்ணுவான், அதை போடுறா ஃபஸ்ட்டு, இவன் வந்து என்ன பண்ணணும் நானும் பார்க்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவானா. அந்த பாஸ் பையனை எடுத்து கத்தி எடுத்து அவன் கழுத்துலேயே வைப்பானா. அவ்வளோதான் மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருப்பான் இங்கே இருக்கலாருன்னு. நீ போட்ட இவனை நான் கொன்றுவேன் அப்படின்டுவான். அப்பயும் அவன் வந்து கிக்காமல் அப்பயும் வாய் வச்சுட்டு சும்மா இருக்கானா, நீ அதை போடுறா, நான் செத்தா வரல நீ போடுறா அப்படின்வான். அவனுமே போடுற மாதிரி போவானா, அந்த இடத்துல கழுத்துறது கொன்றுவான் ஜங்குக்கு. இது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. லிட்ரலி ரொம்பவே ஷாக் ஆகி பார்க்குறது ஜேகே அப்பா தான். இவனுக்குள்ளே இப்படி ஒரு மிருகம் இருக்குன்ட்டு அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஸோ ஃபஸ்ட் டைம் ஜங்குக்கோட இந்த ஒரு ஃபேஸை வந்து பார்க்குற எல்லாருமே மிரண்டு போய் பார்ப்பாங்க. ஜங்குக்கை பொறுத்த வரைக்கும் ஜங்குக்கு வந்து அமைதியான பையன், அடித்தாலும் அடி வாங்கிட்டே தான் இருப்பான், யார்ட்டையுமே பேசவும் மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் இந்த அளவுக்கு இறங்கி செய்வான்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய சம்பவமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த பையன் ஒரு செகண்ட் மறந்துட்டி, கொண்டுட்டடா நீ அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஆனால் அவனா ஒழுங்கு மரியாதை அந்த கர்ச்சீப்பை கொடுத்தேனா அவனை உயிரோடு விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் அவன் வந்து அந்த கர்ச்சீப்பை வந்து பார்க்குறான், இவன் கொடுத்தா இவங்க விட்டுருவானான்ட்டு. ஆனால் அவன் வந்து இப்படி பக்கத்தில் நெருப்புக்கிட்ட கொண்டு போவானா, சத்தியமாக சொல்கிறேன் உன்னை துடிக்க கொள்ளுவேன், உன் கையை ரெண்டி வெட்டிடுவேன், உன்னை வந்து உன் கண்ணை நோண்டுவேன், உன்னை சித்திரவதை பண்ணி உன்னை சாகடிப்பேன், நீ கொல்லு அப்படின்ற அளவுக்கு நான் உன்னை பண்ணி சாகடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. கேட்க அந்த பையனுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அந்த பையன் என்ன பண்ணுறா, அதை செஞ்சு நீ மன்னிச்சிட்டு சொல்லிட்டு அந்த கர்ச்சீப்பை வந்து நம்ம ஜங்குட்டே கொடுப்பானா. ஜங்குட்ட கொடுக்குறப்ப ஜங்குக்கு அந்த பையனோட கழுத்தையே அறுத்துட்டு சொல்லுவான், என்னோட டேயாங் கர்ச்சீப்பை நீ எப்படி அதுக்குள்ளே போடலான்னு நினைக்க கூட கூடாது, அந்த கர்ச்சீப்பும் எனக்கு தான், டேயாங்கும் எனக்கு தான் அப்படின்னு மாதிரி சொல்லுவான். ஸோ இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம் ஜங்குக்கு வந்து நம்ம டேவை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான், எந்த அளவுக்கு டாப்ஸிக்காக லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டேயாங்கை விட்டு தரவே விடான்ட்டு அந்த ஏஜ்லேயே அவன் அந்த அளவுக்கு பைத்தியமாக இருக்கான் நம்ம டேயாங் மேலே. ஸோ இப்படி தான் கதை மூவ் ஆகும். அவங்க ஜேகே அப்பாவுக்கு அப்படி ஒரு சாக்கு கொடுத்துட்டான், எதுக்கு அவனை கொண்டான் அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம ஜேகேவோட அப்பா தான் இப்போ தளபதி ஆகிட்டார்ல, ஸோ இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது, இவன் வந்து போரில் செத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி விட்ருவார். அந்த பொண்ணு அப்புறம் சேஃபாக அனுப்பிவிட்டு ஜேகே வந்து கூப்பிடுவார். அப்போ ஜேகே கூப்பிட மாட்டார், ஜேகே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போ ஜேகே வந்து ஒரு லுக்கு கொடுப்பான் நம்ம ஜேகேவோட அப்பாவை. அப்போ ஹான் பார்க்குறாரு, ராஜாவை பார்க்குற மாதிரியே இருக்குன்ற மாதிரி ஒரு செகண்ட் ஆடி போய் பின்னாடி 2 ஸ்டெப் வைப்பாரா. அப்போ அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த அவரோட அசிஸ்டண்ட் தான் கேட்குறாரு, என்னாச்சு தளபதி அப்படின்னு கேட்குறப்ப
பழைய ராஜா நீ போர் பண்ணி பார்த்துருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, பழைய ராஜா சண்டை போட்டுட்டு திரும்புகிறப்போ இப்படி தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு பார்த்து கை நீட்டுவார். அந்த இடத்துல சொல்லலாம் செம்ம மாசான ஒரு சீன் தான் நடந்துக்கிட்டு இருக்கும். ஜங்குக்கு அப்படியே பார்க்க லுக்கு இருக்குமே, இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏன் ராஜ்யம் தான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். ஸோ அந்தளவுக்கு வெறித்தனமாக இருக்கும். அவருமே ஒரு செகண்ட் ஆடி போய் தான் பார்த்துருப்பாரு. ஸோ இப்படி தான் மூவ் ஆன் ஆகிட்டு ஒவ்வொரு போர்லையும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார். எப்போ ராஜா திரும்படிக்க கூப்பிடுவாருன்ட்டு அதுக்காண்டியே ஜங்குக்கு வந்து நம்ம டேவை பார்க்கணும், டேவை வந்து அவன் எப்படி இருக்கான்னு பார்க்கணுன்ட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக தேடிக்கிட்டு இருப்பார் நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவை. ஏன்னா அந்தளவுக்கு டேவை வந்து லவ் பண்ணுவார் ஜங்குக்கு. கடைசி போர் 20வது போர் கண்டிப்பாக இதில் ஜெயிச்சா கண்டிப்பாக ராஜா கூப்பிடுவாருன்னு அவருக்கு தெரியும் ஜேகேக்கு. ஸோ 20வது போரில் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சிருப்பாருன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சிருப்பாரு. ஏன்னா பக்கத்தில் சண்டை எதிர்நாட்டுக்காரங்க சண்டை போடுறப்ப அந்த இளவரசரே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இளவரசர் வந்து நம்ம ஜேகேவோட சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஜேகே வந்து ஷோல்டர்லேயே அவனுக்கு வந்து அங்கே அடிபட்டுரும், கத்தியை வச்சு இறக்கிடுவார் அந்த அரசர். அப்போ வந்து ஒரே எத்துவார். அப்போய் அந்த மரத்தில் போய் ஒரு உடஞ்ச மரம் மாதிரி இருக்கும், அங்கே போய் விழுந்துருவார் ஜேகே. அப்போ அந்த சுருக்கு பையிலேருந்து அந்த அந்த கச்சிப்பும் கீழே விழுந்துடும். அப்போ ஜேகே பார்க்குறாரு, அவ்வளோதான் நான் இதுக்கப்புறம் உன்னை பார்க்க முடியாது போலட்டே, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன், உன்னை பைத்தியக்காரத்தனமாக இங்கே ஒருத்தர் லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அது உனக்கு தெரியுமான்னு கூட தெரில, என்னை பார்த்த ஞாபகம் கூட உனக்கு இருக்குமானே தெரில, ஆனால் நான் உன்னை பார்க்கணுன்னு நினச்சி எவ்வளவோ ஆசையாக வரணும்னு நினச்சேன், ஆனால் எதுவுமே முடியாமல் போகுது, என்னோடய விதி இங்கேயே முடிய போகுதுன்ட்டு கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம் டேவோட ஃபேஸ், அந்த சின்ன வயசு ஃபேஸை வந்து நினச்சி பார்ப்பான். நினச்சி பார்த்துட்டு அவனோட சாவுக்காண்டி அவன் தயாராகி முழிச்சு பார்க்குறப்ப டேவோட கர்ச்சிப் மேலே அந்த அரசரோட கால் இருக்கும். அவ்வளோதான், எங்கேருந்து வந்துச்சோ தெரில அந்த வீரம். நம்ம ஜேகே அந்த அரசரோட தலையை துண்டாக வைக்கிடுவார். அரசர் இல்லாத படை எப்படி இருக்கும், படையுமே நடுங்கி போச்சு. எல்லாருமே வந்து வெளியே அடுத்தடுத்து பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஜேகே அப்படியே அந்த அரசரோட காலை வந்து தூக்கி எரிஞ்சிட்டு அந்த கர்ச்சீப்பை எடுத்து பார்த்துட்டு, இப்பயுமே எனக்கு நீ தான், யாருக்காகவும் உன்னை வந்து மிதிக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கர்ச்சீப்பை வந்து அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணி அந்த தூசியெல்லாம் தொடச்சிட்டு அந்த கர்ச்சீப்பை அவர் நெஞ்சு மேலே வச்சு அணைச்சிட்டு, இப்பயும் உயிரை காப்பாற்றினது நீ தான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிடுவார் ஜேகே. டேவை அந்தளவுக்கு டேவை வந்து லவ் பண்ணுவார். அவர் கர்ச்சீப்பவே அந்தளவுக்கு பார்த்துக்கிடுவார். ஏன்னா அவ்வளோ வந்து டேவை அட்மியர் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறாரு. இப்போ பார்த்தா நம்ம ஜங்குக்கு வயசு வந்து 22. ஸோ அப்போ தான் அந்த ராஜா வந்து கூப்பிட்ருப்பாரு, டேவோட அப்பா வந்து கூப்பிட்ருப்பாரு. ஸோ டேவுமே உள்ளே போயிருப்பான். ஜங்குக்கு வந்து டேவை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணுன்ட்டு பார்த்துட்ருப்பான். ஜங்குக்கு கிட்ட போக டே வந்து அப்போ தான் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன்ட்டு உள்ளே போயிருந்துருப்பான். ஜங்குக்கு அப்போ பார்த்துருக்க முடியாது, ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். சரி நான் வந்தோடனே தான் பார்க்கணும்னு நினச்சேன், ஆனால் அவனை பார்க்கவே முடியலையேன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். டேவோட அப்பாவும் அவங்க வந்து உள்ளே வந்து உட்கார வச்சுருப்பாங்க, பவ் பண்ணிட்டு அவனும் போய் உட்காந்துருப்பான். ஜேகே அப்போ தான் ஜேகே அங்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும் ஒரு சிப்பாயிட்டேருந்து, இந்த மாதிரி இளவரசர் வரார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த சீன் தான். டேயாங் வரதை பார்க்குறான். டேயாங் எடுத்தோடனே வந்து ஜங்குக்கு பார்த்துருக்க மாட்டான். ஜங்குக்கோட அப்பாவான அந்த சிப்பாயை தான், தளபதியை தான் பார்த்துருப்பாரு. ஸோ ஜங்குக் வந்து டேயாங்கை பார்க்குறான். அவ்வளோதான், லிட்ரலி ரொம்பவே வந்து அட்மியர் பண்ணி பார்க்குறான். அந்த ஃபியூ செகண்ட் அப்படி ரசித்து பார்ப்பான் டேயாங், லிப்பு கண்ணு நோசுன்ட்டு. அப்போ தான் நம்ம டேயாங் வந்து இங்கே இல்லை ஜேகே இந்த சைடு தான் இருக்காட்டி வேகமாக திரும்புவான். அது என்னன்னு தெரியாது, டக்குன்னு ஜேகே வந்து குவிஞ்சுக்கிடுவான். ஏன்னா ஜேகேக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்தது வந்து அவனுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வந்து இப்போ பண்ணுற ஒரு செயல்னால கண்டிப்பாக அவனுக்கு நம்ம மேலே வந்து கொஞ்சம் விருப்பம் இருக்கா இல்லையான்ட்டு பார்த்துடலாம் அப்படின்ட்டுலாம் அந்த பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிருந்துருப்பான். அந்த பொண்ணை பார்க்குறப்பலாம் டேயாங் வந்து ஜெலஸ் ஆகி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி குனிஞ்சிருப்பான். அது பூராமே ஜேகே நோட் பண்ணியிருப்பான். ஜேகே வந்து அவ்வளோ அட்மியர் பண்ணி ஜேகேவை பார்த்துருப்பான், நம்ம டேவை பார்த்துருப்பான். ஆனால் ஜேகேக்கு ஒரு மன வருத்தம் என்னன்னா, வந்து இளவரசர் அப்படின்றதான். ஸோ இளவரசர் வந்து யாராலையும் சாதாரண மக்கள்னாலையும் லவ் பண்ண முடியாது, தளபதினாலையுமே லவ் பண்ண முடியாது. ஸோ இளவரசருக்கு இளவரசி அந்த இளவரசர்கள் அப்படின்ற மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை தானே, ஆமாம், தாழ்வு மனப்பான்மை நம்ம ஜேகேக்கு இருக்கும். ஸோ அதனால தான் ஜேகே வந்து நம்ம டேயாங் வந்து அவாய்ட் பண்ணியிருப்பானே தவிர, லவ் கேட்டிங்கன்னா அவ்வளோ வச்சுருப்பான் நம்ம டேயாங் மேலே ஜேகே. ஸோ அவன் பார்க்காதப்ப பூரா பார்ப்பான். அப்போ நம்ம கிம்மோட டான்ஸ் ஆடுவாள், அப்போ வந்து கிம்மு வந்து என்ன பார்வையோட பார்த்துருக்கான் ஜேகே ஒரு செகண்டில் கண்டுபிடிச்சிருப்பான். ஏன்னா டேயாங் அப்படி தானே அவன் பார்க்குறான். ஸோ அதனால் அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பான் இவனுக்கு அவன் மேலே ஃபீலிங் இருக்குன்ட்டு. ஆனால் டேயாங் இல்லைன்னு அதையும் கண்டுபிடிச்சிருந்துருப்பான். அதனால் டேயாங் வந்து கிம்மோட சேர்ப்பா அப்பப்போ கிம்மை மட்டும் நகர்த்தி விடுவானே தவிர டேயாங் வந்து ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டான். நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும், நான் ஃபஸ்ட்டுலேருந்து அதான் சொல்லியிருக்கேன். ஸோ கிம்மு வந்து இப்படி டச் பண்ணுற வாட்டியும் டேயாங்க்கு அப்படியே நம்ம ஜேகேக்கு அப்படியே வெறியாக இருக்கும், முறைச்சி பார்த்துருப்பான், உள்ளே அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் கோவம். ஆனால் வெளியே காட்ட முடியாதுல்ல. ஸோ அதனால் அமைதியாக இருந்திருப்பான். அடுத்த சீன் தான்
நான் இப்போ வந்து சொல்கிறது பூராமே ஒரு சீன்லையும் டே வந்து என்ன ஃபீல் பண்ணியிருப்பான்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து ஜங்குக் என்ன மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருப்பான், என்ன மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்க, என்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான் அப்படின்ட்டான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பெஷல் எபிசோட வந்து அப்படி தான் கொண்டு போகிறேன். ஓகேங்களா? சரி வாங்க கதைக்குள்ள போவோம். டேயாங் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பான். எப்போ வந்து ஜங்குக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா, டேயாங் நம்ம ஜேகே வந்து சாரி நம்ம டேகேவோட கையை பிடிச்சி நம்ம டேயாங் இழுத்து பக்கத்தில் வந்து கிஸ் பண்ண மாதிரி சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் கேட்டுப்பாரு, நீ மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த சீன் தான். அந்த சீனில் ஜேகேக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு வந்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா அந்த இளவரசியை வந்து ராஜா வந்து கல்யாணம் பண்ண சொல்லியிருப்பாரு. அந்த இளவரசி வந்து மறுநாள் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து அன்னைக்கு ஈவினிங் டைம் போல் ஸோ மீட் பண்ண போயிருப்பான். அப்போ அந்த இளவரசி சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறப்ப இவன் போய் சொல்ல போயிருப்பான், நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல போயிருப்பா ஜேகே. ஆனால் அந்த பொண்ணு வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் இவன் வந்து இல்லை என்னால் பண்ண முடியாது, எங்கள் ராஜாட்ட வந்து நான் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஸோ அதனால் ஆனால் அவர்கிட்ட சொல்ல முடியாது, ஆனால் நீங்கள் நினச்சா நான் கல்யாணத்தை நிறுத்த முடியுமில்ல இளவரசி, ஸோ நீங்கள் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போவானா. உங்கள் அப்பாவை கொண்டவனுக்கே நீ இவ்வளோ விசுவாசமாக இருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்பா. இதை கேட்குற நம்ம ஜேகேக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா ஜேகேக்கா ஆல்ரெடி ஒரு டவுட் இருக்கும், எங்கே நம்ம தளபதி வந்து நம்ம அப்பாவை இருக்க மாட்டாரோன்ட்டு. அதே மாதிரி தான் அந்த பொண்ணு சொல்ல வட்டியும், இல்லை எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி ஹூ தான் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது ஹேன் வந்து பழைய நேமு நம்ம தளபதிக்கு, இப்போ வந்து புதுசாக வந்து நடித்த நேம் தான் ஹூன்னு மாற்றிருப்பாரு. ஸோ ஹூவா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப, ஹூ வந்து உங்கள் சிப்பாய் தான், ஆனால் நீ யாரோட பையன் தெரியுமா, உங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோ காமிக்கிறேன், ஆனால் நீ எனக்கு வந்து ஒரு வாக்கு கொடுக்கணும் அப்படி மாதிரி சொல்கிறப்போ, என்ன வாக்கு அப்படி மாதிரி கேட்குறப்ப, நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி மாதிரி அந்த இளவரசி வந்து ஒருத்தி சொல்லுவான். ஆனால் அவன் வந்து ஒத்துக்க மாட்டான். இல்லை நீ சொல்கிறது பொய்யா இருந்தால் நான் என்ன பண்ணுறேன், நான் சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி அவள் கேட்பான். ஸோ உண்மையாக இருந்தால் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி மாதிரி ஜங்குக்குமே அவனை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் வந்து கேட்டுருவான். ஸோ அதனால் என்ன பண்ணுவான், அவள் வந்து அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோவை காட்டுவாள், அதாவது முன்னாள் அரசரும் ராணியும் இருந்த ஃபோட்டோவை காமிப்பான். ஸோ அப்போ வந்து ஜேகே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிப்பான், இது முன்னாள் அரசர் ராணி தானே, இவங்க ஃபோட்டோ எதுக்கு எனக்கு காட்டுற அப்படின்னு, இவங்க தான் உன்னோட உண்மையான அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்குற ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. ஸ்டெல்லா பொண்ணு அது பாட்டுக்கு சொல்லிட்டு, உனக்கு நம்பிக்கை இல்லாட்டா போய் அந்த ஹான் டேக் இல்லை, ஏன்னா ஹான் வந்து அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுறப்ப, அவங்க அந்த கொரியா நாட்டில் உங்கள் அப்பா இருக்கிறப்ப எங்கள் நாட்டில் இருந்து ஒரு ஸ்பையை வந்து அனுப்பியிருந்தோம், ஸோ அவர் தான் எங்களுக்கு இது பூரா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, இவனுக்கு எதுக்காக எங்கள் அப்பாவை கொண்டாங்க, யார் கொண்டா அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற ராஜா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, அவ்வளோதான் ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாகுது. எதுக்காக கொண்டாங்கிறப்ப, இந்த மாதிரி பதவிக்காக ஆசைப்பட்டு தான் கொண்டாங்க, முன்னாள் தளபதி தான் அவருமே, ஆனால் அவர் வந்து பதவிக்கு ஆசைப்பட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டாரு, இதுக்கப்புறம் எனக்கு இப்போ முழுசாக தெரியாது, ஆனால் நீ முழுசாக தெரியும்னா நீ போய் நேராக போய் ஏன் உங்களோட வளர்ப்பு அப்பாட்ட தான் போய் கேட்கணும், அதாவது நம்ம தளபதியிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவனுமே போயிட்டு ஒன்று ஒன்றா அவங்க அப்பா வந்து இந்த சின்ன சின்ன ஆயுதங்கள்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பார், அதாவது நம்ம மிஸ்டர் ஹான் தான். ஸோ ஹான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பார், அதாவது தளபதி க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ வந்து ஜங்குக்கு வருவா, அப்பா அந்த அதை எடுத்து கொடுங்க, இந்த இதை எடுத்து கொடுங்கன்ட்டு அவனுமே க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பான். அப்போ மிஸ்டர் ஹான் அதை எடுங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறப்ப, ஓ இதுவா அப்படின்னு மாதிரி அவள் பாட்டுக்கு பல தோசத்தில் எடுத்து கொடுத்தாரு. அப்போ தான் நம்ம ஹானுக்கு புரியுது, இப்போ என்ன நீ முடிச்சு கூப்பிட்டான்ற மாதிரி திரும்பி பார்ப்பறான், என்ன ஹேன் அப்படின்ற மாதிரி கேட்பான். அவ்வளோதான் அவனுக்கு நம்ம ஹேனுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு, நம்ம ஜங்குக்கு வந்து கொஞ்சம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. நீங்கள் என்னோட அப்பா இல்லை தானே அப்படின்ற மாதிரி கேட்பான். இல்லை யார் சொன்னா, நான் தான் உன்னோட அப்பா, இவ்வளோ நாள் நான் வளர்த்துருக்கேன், நான் தான் உன்னோட அப்பா அப்படி மாதிரி சொல்லிப்பேன். கிடையாது, நீங்கள் என்னோட அப்பாவே கிடையாது, முன்னாள் ராஜா ராணி தான் என்னோட அம்மா அப்பா, போதும் நீங்கள் நடிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்குற நம்ம டேவோட அப்பாவுக்கு, அதாவது நம்ம ஜங்குக்கோட அப்பாவுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாது, அதாவது நம்ம தளபதி தான். ஸோ என்ன சொல்கிறதுனே தெரியாது. அவர் வந்து சொல்லுவார், நம்ம டே வந்து சொல்லுவார், உண்மையாக சொல்லுங்கள் எங்கள் அப்பாவுக்கு என்ன நடந்துச்சு, எங்கள் அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, அப்போ தான் அவர் சொல்ல ஆரம்பிப்பார். ஏன்னா ஜங்குக்கு வந்து ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி கேட்டிருப்பான், இவ்வளோ நாள் நீங்கள் என் பையனாக நினச்சது கிடையாது, தயவு செஞ்சு இப்போயாச்சும் சொல்லுங்கள் எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி கேட்டிருப்பான். ஸோ அவருமே சொல்லியிருப்பார், இந்த மாதிரி பதவிக்கு ஆசைப்பட்டு உங்கள் அப்பாவை பண்ணிட்டாங்க, அதுவும் கூட இருந்தே குழி பறிச்சிட்டாங்க, அது டேவோட அப்பா தான். ரொம்பவே வந்து உங்கள் அப்பா வந்து பெரிய பெரிய நிறையா நாடுகள்லாம் பிடிச்சாரு. ஸோ அப்போயே பெரிய பெரிய நாடுகள்லாம் கைப்பற்றினார். ரொம்ப பெரிய ஒரு மன்னராகவும் நல்ல நாட்டுக்கு ஒரு ராஜாவாகவும் தான் இருந்தார். நல்ல ஒய்ஃபுக்குமே நல்ல ஒரு ஹஸ்பண்டாக இருந்தார். உங்கள் அம்மாவுமே அவ்வளோ லவ் பண்ணார், உன்னையுமே அப்பெல்லாம் பார்த்துக்கணுன்ட்டு நிறைய கனவுகள் சொன்னார் என்கிட்ட, அதாவது உங்கள் அம்மா கிட்ட அப்படி மாதிரி சொல்லுவான். எங்கள் அம்மா எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுப்பா, அப்போ தான் இவர் வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார், இந்த மாதிரி உங்கள் அம்மாவுமே உங்கள் அம்மாவை வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தது
எப்படின்னா, நான் ஒரு இடத்துல திருடினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பேன். அப்போ தான் கதையை ஆரம்பிப்பாங்க. ஸோ எப்படி ஜேகேவும் அப்பாவும் இறந்தாங்கன்ட்டு. அப்போ வந்து சொல்லுவார், இந்த மாதிரி நான் திருடி ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்போ வந்து ஒரு வயசானவங்க திருடினேன். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து இந்த மாதிரி என் காசு போச்சுன்னு ரொம்ப கதறினாங்க. அதை பார்த்து எனக்கு மனசு கேட்கல. ஸோ அவங்க பணத்தை அவங்ககிட்டயே கொடுத்தேன். அப்போ அவங்க அம்மா வந்து மாறு வேஷத்தில் வந்திருந்தாங்க. அப்போ எனக்கு அவங்க அம்மா ராணின்னே தெரியாது, மாறு வேஷத்தில் வந்தனால. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், நீ ஏன் அவங்ககிட்ட கொடுத்த அப்படி மாதிரி உங்கள் அம்மா என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட் டைம் பிழைக்கிறதுக்காண்டி இந்த நாட்டுக்கு வந்தேன். ஆனால் என்கிட்டயும் இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க. அதனால் தான் நானும் இப்போ திருடனா மாறினேன். ஆனால் நான் அவரோட நிலமையில இருந்து நினச்சி பார்த்தேன். ஸோ அதனால தான் நான் அவருக்கு வந்து அவரோட காசை வந்து கொடுத்துட்டு போயிட்டேன் அப்படி மாதிரி சொல்லுவேன். பேசாமல் நீ வந்து என்னோட சிப்பாயாக இருந்துக்கிறியா அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. என்ன சிப்பாயா, நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி நீங்கள் யார் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சிஸ்டர்னு சொன்னோடனே அவங்களுக்கு ரொம்பவே டச் ஆயிரும். ஏன்னா அவங்களுக்கு தம்பி இருக்குன்னு ஆசை. இவ நம்ம அப்போ வந்து நம்ம தளபதிக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் தான் இருக்கும். எப்படி சொல்ல, ஒரு 25 அந்த மாதிரி தான் இருக்கும். ராணிக்கு வந்து ஒரு 26 27 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ராணிக்கு வந்து தம்பி இருக்குன்னு ஆசை. இவங்க டக்குனு சிஸ்டர்னு வாட்டியும் அப்போ வந்து ஒரு சிப்பாய் பின்னாடி வந்து என்ன பண்ணுவார், கழுத்தில் வந்து கத்தியை வச்சிருவார். ராணியை பார்த்து நீ என்ன சிஸ்டர்ன்ற அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் உடனே பவ் பண்ணுவார். மன்னிச்சிடுங்க ராணி அப்படின்ட்டு தளபதி வந்து பவ் பண்ணுவார். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நீங்கள் எந்திரிங்க, நான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை அனுப்பிச்சு தரேன். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்க மாதிரி சொல்லிப்பேன். இவங்களுமே சரி இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ராணி வந்து அவர் ஒரு நல்ல தம்பியாக பார்த்து பக்கத்துலேயே வச்சு அவர் தேவையானது பூரா பண்ணுவார். அவங்க ஃபேமிலிக்கும் தேவையானது பூரா பண்ணுவார். இவர் எங்கேருந்து வந்திருப்பார்னா, நம்ம தளபதி நம்ம சொல்லியிருப்பேன், ஜேகேவும் நம்ம டேவும் இறந்து ஒரு கிராமத்துக்கு போயிருப்பாங்கன்னு. அந்த கிராமத்தில் இருந்து தான் பக்கத்து நாட்டுக்கும் இவங்க நாட்டுக்கும் நடுவில் இருக்கும். அந்த கிராமம் வந்து யாருக்குமே சொந்தம் இல்லாமல் பொதுவில் இருக்கும். ஸோ அதனால் அங்கேருந்து வந்திருப்பாங்க. அதனால் நம்ம டேவோட உடம்பையும் ஜங்குக்கோட உடம்பையும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்ன ஓகேங்களா? ஸோ இவர் வந்து இதனால தான் விசுவாசமாக இருந்திருப்பார் நம்ம ஜங்குக்கோட வளர்ப்பப்பாவான தளபதி. ஸோ என்ன பண்ணுவார், இவர் வந்து அப்போ தான் ராஜா வந்து சொல்லியிருப்பார், இந்த மாதிரி நம்ம பையனை கூப்பிட்டு நம்ம இங்கெல்லாம் போகணும் அங்கெல்லாம் போகணும், நம்ம பையனை நல்லா வளர்க்கணும், நம்ம பெரிய பையனா அப்படி இருப்பாளான்ட்டு அவ்வளோ கனவுகளோட அவ்வளோட ஆசையோட அவங்க அப்பாவும் அம்மாவும் பேசியிருப்பாங்க. இது பூரா பக்கத்துலேயே இருந்து அவருமே கேட்டிருந்துருப்பாரு. அதனால தான் நம்ம ஜங்குக்கு எடுத்து கேட்டோன்னே இப்போ சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் டேயாங்கோட அப்பா, அதாவது டேயாங்கோட அப்பாவோட அப்பா எப்படி சொல்ல, அந்த பாட்னார் சொன்னீங்களா, அவர் கூட வரவங்க இருப்பார், ஒரு வயசானவர்னு சொல்லி அந்த வயசானவர் சொல்லியிருப்பாரு, அது அந்த மாதிரி உங்களுக்கு நேரம் சரியில்லை, நீங்கள் இதுக்கப்புறம் எந்த போருக்கும் போகாதீங்க, சொல்லப்போனால் கத்தியவே நீங்கள் தொடாதீங்க அப்படி மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா இப்போ உங்களுக்கு ரத்த காவு மாதிரி காட்டுது அப்படி மாதிரி சொல்லிட்டு அவர் நல்லதுக்கு தான் சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆனால் தளபதியான டேயோட அப்பாவுக்கு ஒரு பதவி ஆசை வந்திருக்கும். நம்ம ராஜாவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி மாதிரி சொல்லிட்டு தான் அந்த இடத்துலேயே போர் பண்ணி அப்பயே வந்து என்ன பண்ணியிருப்பாரு, டேயோட அப்பா நம்ம ஜங்குக்கோட அப்பாவாக கொண்டிருப்பாரு. ஸோ பதவிக்கு ஆசைப்பட்டு கூட இருந்தே குழி பறிச்சிட்டாரு. அதை வந்து இப்போ வந்து நம்ம ஜிகிட்டே சொல்லுவாங்க, ஜிகே கண்ணெல்லாம் கலங்குது, ஏன்னா அவ்வளோ ஆசையோட கனவுகளோட இருந்தவங்களை அப்படி கொண்டுட்டாங்களேன்ட்டு. டேவோட அம்மா நம்ம ஜேகேவோட அம்மா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம ஜங்குக்கை தூக்கிட்டு ஓடி இருப்பாங்க, தப்பிச்சு போயிருப்பாங்க, எப்படியாச்சும் நம்ம குழந்தைய காப்பாற்றணுன்ட்டு. ஏன்னா இப்போ ஓடுறப்ப தான் அவங்க என்ன வந்து சிப்பாய் விட்ட வந்து சொல்லி விட்டுருப்பாரு டேவோட அப்பா, இந்த மாதிரி அந்த ராணியை கொண்டுருங்க, அந்த குழந்தையும் கொண்டுருங்க, அது நம்மளுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்புறமா சொல்லிட்டு அனுப்பி விட்டுருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் போய் ராணியை கொள்றதுக்காண்டி அம்பு விட்டுருப்பாங்க. அம்பு அவங்க நெஞ்சிலே பட்டிருக்கும். அதே மலையில் இருந்தால் கீழே குதிச்சிருப்பாங்க. கீழே குதிக்கிறப்ப அந்த கொப்பை பிடிச்சிக்கிருவாங்க. அந்த கொப்பை ஞாபகம் இருக்கா, அந்த மலை தான் நம்ம ஜங்குக்கும் டேவும் விழுந்தது. ஸோ எங்கே ஆரம்பிச்சிச்சோ அங்கேயே கதை முடியுது. அங்கே தான் டே வந்து என்ன பண்ணுவான், ஜங்குக்கு வந்து கையில் வச்சுருப்பாங்க அவங்க அம்மா, நெஞ்சில் வேற அம்பு இருந்திருக்கும், அதுவும் விஷம் தடம்புன அம்பு. ஸோ ஒரு 3 o'clock வரைக்கும் அவங்க அம்மா அந்த கொப்பை மட்டும் தான் பிடிச்சிப்பாங்க, விட்டோம்னா நம்ம குழந்தை இறந்துருன்ட்டு. என்ன பண்ணுவாங்க, அந்த கொப்பையே பிடிச்சிட்டு இருப்பாங்க. உன்னை நான் கண்டிப்பாக சாக விட மாட்டேன், நீ கண்டிப்பாக நல்லா வரணும்னு நான் நினைக்கிறேன், உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வருவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அவ்வளோ ஃபீலிங்காக கண்ணீரோட பேசுவாங்க. பிளட்டு ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது, கை ஒரு பக்கம் ஒரு மாதிரி செவந்து போய் அவங்களால முடியாத அளவுக்கு இருக்கிறப்ப ஹெல்ப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த படைகள் கூட போனதுக்கப்புறம் கண்டிப்பாக செத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ போனதுக்கப்புறம் ஹெல்ப்னு கத்துவாங்க. அப்போ தான் நம்ம தளபதி வருவார், அதாவது மிஸ்டர் ஹான் வருவார். ஹானுக்கு வந்து இந்த வாய்ஸ் கேட்டோன்னு தெரிஞ்சு போச்சு அது ராணின்ட்டு. ராணியை பார்த்தோன்னே என்ன பண்ணுவார், வேகமாக போய் தூக்குவார், ராணி அப்படின்ட்டு. தூக்குனா ராணி ரத்த இடத்துல இருப்பாங்க. அப்போ வந்து ராணி வந்து கேட்பாங்க, எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றப்ப, ராணி இந்த வாழ்க்கையை நீங்கள் எனக்கு போட்ட பிச்சை, என் உயிர் உங்களுக்குமே சமர்ப்பணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பவ் பண்ணுவார். அப்போ ராணி சொல்லுவாங்க, இந்த பையனை உன் பையனாக நினச்சி வாழ, இந்த பையன் எங்கள் பையன் தெரிய வேணாம், தெரிஞ்சால் அந்த ராஜா கண்டிப்பாக கொண்டுருவான். ஸோ இந்த பையனுக்கு எப்போ உண்மை தெரியுது, அவனுக்கே எப்போ தெரியும்னு தோணுதோ அப்போ தெரிஞ்சுக்கிறட்டும், அவன் அடுத்து என்ன முடிப்படுறதோ அது விதியோட விளையாட்டுன்னே வச்சுக்கலாம். அவனுக்கு எங்களுக்காண்டி பழி வாங்கணும்னு தோணா பழி வாங்கட்டும், இல்லை அவனோட வாழ்க்கையை பார்த்துட்டு போகணுச்சா போகட்டும். ஆனால் நீயா எதுவும் சொல்லிடாத, என் பையனை நல்லா வீரமாக வள, அவங்க அப்பா எப்படி அந்த மண்ணில் இருந்து வீரமாக இருந்து பேரு புகழும் பெற்றாரோ அதே மாதிரி என் பையனும் பேரணும், அதுக்காக நீ என்னவா பண்ணிக்கோ, ஆனால் என் பையனை வந்து நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க
அவங்க அம்மா வந்து அங்கே வந்து நம்ம நம்ம தளபதி கிட்ட சத்தியம் வாங்கிட்டு அங்கேயே இறந்து போயிடுவாங்க. அதை பார்க்குற வந்து அங்கேயே வந்து ஜங்குக்கு ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து அங்கேயே ஒரு சமாதி மாதிரி ரெடி பண்ணி அங்கே வந்து போ பண்ணுவாங்க நம்ம தளபதி. ஸோ இதெல்லாம் சொல்கிறப்ப ஜங்குக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. நம்ம அம்மா அப்பா ரொம்ப மேலே ரொம்பவே பாசமாக இருந்திருக்காங்க. தளபதியும் சொல்கிறது குத்தம் இல்லை, தளபதி வந்து உண்மையாக தான் இருந்திருக்காரு இந்த மாதிரி சொல்லிட்டு வாழை எடுத்துக்கிட்டு போவாரா. அப்போ தான் தளபதி சொல்லுவார், ஜெக்கி நீ எங்கே போகிற அப்படி மாதிரி கேட்பாரு. ஜேகே சொல்லுவார், என்னோட ராஜ்யத்தை நான் எனக்கானதாக மாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவானா. அப்போ தெரிஞ்சு பார்த்து ராஜா நான் உங்களுக்காக எப்பயுமே விசுவாசமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பவ் பண்ணுவார். ஜங்குக்குமே இது வந்து கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும், சரி நம்மளுக்காண்டி உண்மையாக ஒருத்தர் இருக்காருன்ட்டு. அப்போ தான் கோவத்தில் உச்சக்கட்டத்து கோவத்தில் உள்ளே போவார். நம்ம டேவோட அப்பா கொல்லணுன்ட்டு தான் முக்கால்வாசி போயிட்டுருப்பார். அப்போ தான் நம்ம ஜேகேவோட கையை பிடிச்சி நம்ம இழுத்துருப்பான். எடுத்தோடனே வந்து எதுக்காக என் கையை பிடிச்சி நீ இழுத்துட்டு கோவமாக தான் நம்ம ஜேகே கேட்டிருப்பாரு. அப்போ சொல்லியிருப்பான் நம்ம ரெண்டு மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறப்ப ஜேகே மனசு மாறுது. ஏன்னா ஜேகே வந்து ஜேகேக்கு நல்லா தெரியும் டேக்கு வந்து அவங்க அப்பா தான் எல்லான்ட்டு. ஸோ நம்ம டே வந்து கண்டிப்பாக ஜேகே வந்து அவங்க அப்பாவை டேவோட அப்பாவை கொண்டா ஜேகே ரொம்பவே ஹேட் ஆவான், அவனும் ஏதாச்சும் பண்ணிக்கிடுவான்ட்டு ஜேகேக்கு தெரியும். ஸோ அதனால் கொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறான். ஆனால் இவனை வச்சே அவனை ஏதாச்சும் பண்ணணும், அதுக்காக நான் எங்கள் அப்பா அம்மா அவங்களை கொண்டவங்களாம் அவன் சும்மா விடக்கூடாதுன்ட்டு அப்புறம் தான் ஜேகே வந்து டேவை வந்து சரிவா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பான். ஸோ அப்போ தான் அவங்க ரெண்டு பேரும் இன்டிமேட்டாக இருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ ஜேகே வந்து அவனோட கையை எல்லாத்தையுமே தொட்டு பார்ப்பா. நம்ம டேவோட கை வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ அவன் கணத்தை எல்லாமே டச் பண்ணி பார்த்துட்டு அவனோட இன்டிமேட்டாக இருக்கிறப்ப அவன் மாமா சொல்லியிருப்பாள். அதெல்லாம் நினச்சி பார்க்குறான். ஏன்னா இதெல்லாம் எப்படி சொல்ல, மார்னிங் டைம் நம்ம டே முழிக்கிறதுக்கு முன்னாடி நினச்சி பார்ப்போம். இதுக்கப்புறம் நீ இப்படி என்கிட்ட நீ சொல்ல மாட்டேன், ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது நீ அதை பார்த்து நீ வெறுக்க ஆரம்பிப்ப அப்படி மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் வெளியே போயிருந்திருப்பான். ஜங்குக்கு அப்பாவை அந்த வால் முனையில் நிற்பாட்டியிருப்பான். டேவும் வந்து பார்த்து அழுதுருப்பான். ஸோ இந்த சீன்லாம் அப்போ தான் நடந்திருக்கும். ஸோ நம்ம ஜேகே வந்து முழுக்க அவங்க அப்பாவை வந்து எப்படி சொல்ல தண்டனை கொடுக்கணும், அவருக்கு வந்து பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு டேவை தான் ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருப்பான். அது ஜங்குக்குமே புரியுது. அவனுமே டேவை வந்து கஷ்டப்படுத்திடுவான்னா அவங்க ரூமில் நைட் நேரம் உட்காந்து அழுவான். ஸோ ரொம்பவே கஷ்டப்படுவான். ஆனால் டேவோட அப்பப்போ ஒன்றா இருக்கிறப்ப அவனை வந்து எப்படிலாம் கஷ்டப்படுத்தணும்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்படுவான் ஜங்குக்குமே. ஆனால் அப்படி கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறப்பெல்லாம் அப்போ அவனுக்கு தோன்றும் தன்னுடைய அப்பாவை கொண்ட பையனோடையே நம்ம வந்து இப்படி ஒன்றா இருக்கிறோம் இப்படி மாதிரி அவனுக்கு அந்த மனப்பான்மையும் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் டேவை ஏற்றுக்கவும் முடியலை, இன்னொரு பக்கம் டே மேலே வச்சுருக்க லவ்வாயும் விடவும் முடியலை. ஸோ அந்த ரெண்டுக்கும் இடையில வந்து நம்ம ஜேகே வந்து மாட்டிக்கிட்டு அப்படி ஒரு மாதிரி டேவை விடவும் முடியாமல் அவனோட சந்தோஷமாக இருக்கவும் முடியாமல் அவனை கஷ்டப்படுத்திட்டு அவனும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரி தான் ரெண்டு பேருமே இருந்திருப்பாங்க. ஸோ டேயாங் பொறுத்தளவுக்கு ஜேகே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டான்னு தான் நினச்சிருப்பான். ஆனால் டேயாங்கோட அப்பப்போ ஒன்றா ரூடாக இருந்திருப்பாள் அந்த ஜெயிலில் கூட. ஸோ அவங்க அப்பா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாருன்ட்டு. ஸோ அந்த டைமெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அப்போ தளபதி சொல்லியிருப்பாரு, ராஜா நீங்கள் பண்ணுறது தப்பு, ஒழுங்கு மரியாதை நீங்கள் வந்து இந்த மாதிரி இளவரசரை வந்து விட்டுருங்க, அவர் வந்து அவங்க அம்மா அப்பாவோடையே இருக்கட்டும், இன்றைக்கி வந்து அவங்க போகிறாங்கல்ல, ஸோ விட்டுருங்க, நீங்கள் வந்து கொடுக்குற பனிஷ்மெண்ட்டில் இதுவே ரொம்ப பெரிய பனிஷ்மெண்ட் தான், போதும் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு தளபதி சொல்லியிருப்பார். ஜங்குக்குமே அதாவது சரின்னு படுது. ஸோ ஜங்குக்குமே என்ன பண்ணுவான், இவனை விட்டுருவோன்ட்டு சொல்லிட்டு தான் இருந்திருப்பான். அப்போ தான் அந்த மேலேருந்து நம்ம டே வந்து பணக்குழு வழியாக நம்ம அம்மா அப்பா போயிட்டாங்கன்ட்டு இலையிலேருந்து பார்த்துருப்பான்னு சொல்லலாம். அந்த சீன் நடந்திருக்கும். அப்போயே வெளியவே நின்று கூட நம்ம கிம்மி கூட ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணி விடுவான்னு சொல்லி. ஸோ அந்த சீன் தான். ஸோ அப்போ நம்ம ஜங்கு கூட ஒன்றாட்டி தான் நான் உங்களோட லாஸ்ட் இருக்க போகிற டைம், இதோட முடிஞ்சு நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளே நீ யாரோ நீ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு நினச்சிக்கிட்டே தான் இன்டிமேட்டாக இருந்திருப்பாள் நம்ம டேயோட. டேயும் கூட அழுது விடு இந்த மாதிரி சொல்லியிருப்பாள். ஸோ அந்த சீன்ஸ் தான். டேயாங் நம்ம ஜேகேக்கு வந்து மனசில் போகிறான் டேயாங் தான், நான் உன்னை இதோட முடிச்சிருவேன், இதுக்கப்புறம் நீ எனக்கு யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரி நீ போயிரு உங்கள் அம்மா அப்பாவோடையன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு மறுநாள் அனுப்புறதுக்காண்டி தான் அவன் ரெடியாக இருந்திருப்பான். ஸோ அவன் ஒன்றா ரெண்டு அவன் மேலே அந்த துணியெல்லாம் போட்டு போயிருப்பான். அப்போ நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்ட்டு நம்ம சொல்லிட்டு ஜேகிட்ட சொல்லிட்டு நம்ம டேட்டை சொல்லிவிட்டு ஜேகே வந்து கீழே போயிருப்பான். அப்போ தான் கிம்மு வந்திருப்பான். கிம்மு வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவான். சேஞ்ச் பண்ணுறப்ப நம்ம ஜேகே வந்து பார்த்துருப்பா, ஜலஸ் ஆகிருப்பா, வெறியாவான்லாம் சொல்லிடுறேன். ஸோ அந்த சீன் தான் அப்போ தான் ஜங்குக்கு வந்து அப்படியே கடுப்பாகும். அப்போ வந்து என்ன பண்ணுவான், வேகமாக விறுவிறுன்னு நடந்து போவாள். அந்த கூலிங் அந்த ஒயின் பாட்டிலாக கையிலேயே உடச்சிட்டு ஒரு மாதிரி கோவமாக நடந்து போய்கிட்டு இருப்பாள். கிம்மை வந்து பின்னாடி வந்து கூட பிடிப்பாங்க. அவள் நடந்து போகிறப்ப தான் யோசிப்பான், கண்டிப்பாக நீ வந்து நான் விட முடியாது, ஏன்னா நீ இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால் இப்போ நினச்சி கூட பார்க்க முடியலை. கிட்டத்தட்ட நான் வந்து இப்போ 10 வயசில் போனேன், 17 வருஷமாக நான் வந்து நீ இல்லாமல் தான் நான் உன்னோட நினப்பிலே தான் இருந்தேன். சத்தியமாக என்னால் திரும்பிக்காமல் அந்த மாதிரி இருக்க முடியாது, உன்னை விட்டு என்னால் சத்தியமாக இருக்கவே முடியாது. அதுவும் நீ இந்த மாதிரி ஒரு பையனோட பார்க்குறப்ப என்னால் அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. நீ தான் எனக்கு எப்போயுமே, நான் தான் உனக்கு எப்போயுமே அப்படி மாதிரி நினச்சிட்டு அவ்வளோ ஒரு கொலை வெறியில் போய் நம்ம கிம்மோட ஸ்டோரி
ஷோல்டரை பிடிச்சி நம்ம டேவை வந்து வாங்கியிருப்பான். ஸோ அந்த சீன் தான் டேயாங் வந்து அப்போ தான் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நான் உன்னோட மெய்டு கூட கிடையாது, அதாவது உன்னோட கான்கிபெயின் கூட கிடையாது, நீ எதுக்கு நீ இந்த மாதிரி கஷ்டப்படுத்துற, நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு கோமா சொல்லிட்டு போயிருப்பான். ஆமால அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் மேரேஜ் பண்ணியிருப்பான். மேரேஜ் பண்ணுறப்ப கூட இந்த மாதிரி மேரேஜ் பண்ணணும்னு நினைக்க கூட இல்லை, உன்னோட சம்மதத்தோட எல்லாருக்கும் சம்மதத்தோடையும் நம்ம கல்யாணம் நடக்கணும், நம்மளும் ஹாப்பியாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் எல்லாமே இப்படி மாறுச்சுன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிமா சொல்லிட்டு அவனுமே ஃபீல் பண்ணுவான் நம்ம ஜங்குக்குமே. ஆனால் அப்போ அன்றைக்கி தான் ராணியும் கல்யாணம் பண்ணியிருப்பாள். ஸோ அன்றைக்கி என்ன பண்ணியிருப்பான், ராணியோடலாம் நைட்டு அதாவது ஃபஸ்ட் நைட் வந்து இருக்க முடியாதுன்ட்டு டேயாங்கூட இருந்திருப்பான். ஸோ ராணியை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி தான் டேயாங்கூட முழுக்க இருந்திருப்பான். டேயாங்க்கு வந்து அதெல்லாம் புரியலை, என்னடா இவன் நம்மளை போட்டு சித்திரவதைப்படுத்துறானே அப்படி மாதிரி தான் டேயாங் பார்த்துருப்பான். ஜங்குக்கு வந்து நம்ம டேவை தவிர வேறு யாருமே பார்க்கக்கூடாது, டே மட்டும்தான் எல்லாமேன்ற மாதிரி நம்ம டேவை தான் சுற்றி வந்திருப்பான். ஸோ அப்பப்போ வந்து டார்ச்சர் பண்ணுவான், ஆனால் பண்ணுறப்ப பூரா அவனுக்கு கஷ்டமாக இருக்கும், எங்கே நம்ம டே வந்து விட்டு போயிடுவானோன்ட்டு. ஆனால் அவள் வந்து அவன் நம்ம ஜங்குக்கு நம்ம டேக்கு வந்து அப்போல்லாம் புரியாதுல்ல. ஸோ ஜங்குக்கு வந்து நம்மளை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கான் அப்படின்ட்டு தான் நினச்சிட்டு இருப்பான். ஏன்னா கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் அவனுமே நடந்துக்கிட்டு இருப்பான். அது ஜங்குக்கு வந்து மாறணும்னு நினச்சாலும் டே எனக்கு அந்த விருப்பமும், ஆனால் அந்த டேவோட அப்பா செஞ்சதும் அவனுக்கு மனசில் வர்றப்பெல்லாம் டேவை பார்க்குறப்போ கோவமும் வருது. இதோட இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய் கைஸ்.